வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுறதில்லைன்னு பல சம்பவங்களுக்கு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த லாக்அப் டெத்துக்கு இது வந்து கரெக்டா தான் பொருந்தது. அதிமுக ஆட்சி காலத்திலயும் நடந்தது, இப்ப திமுக ஆட்சி காலத்திலயும் நடந்தது. சொல்லப்போனா அதிமுக ஆட்சி காலத்தப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக எங்க ஆட்சி எப்படி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. இந்த திருப்புவனம் கேஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அது புகார் கொடுத்தது யாருன்னா நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண் தான். இந்த நிகிதாங்கிறவங்க 2011 பண மோசடி வழக்கு இவங்க மேல பதியப்பட்டிருக்கு. இப்போ இவங்களையும் விசாரிக்கணும்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி நிகிதாவே சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த புகார் கொடுத்தப்ப நிகிதா வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி இப்போ வந்து பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல நிகிதா என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால பேச முடியல, அதனால நாங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம் நாங்க போய்கிட்டு இருந்தோம். ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ஸ்கேன் பண்றப்ப நகையெல்லாம் கழட்ட சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த நகையெல்லாம் கலட்டணும். ஆனா எங்க அம்மா ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும்னாங்க. அதனால அந்த நகையெல்லாம் அப்படியே கார்ல வச்சுட்டு நாங்க கோயில நோக்கி வந்து போனோம். அப்ப அந்த செக்யூரிட்டி அஜித் குமாருங்கிறவரு, நாங்க காரை பார்க் பண்றோம், அதே மாதிரி உங்களுக்கு வீல் சேர் எடுத்துட்டு வருவோம்னு வந்து அவர் சொன்னாரு. ஆனா வீல் சேர் வந்து ஃப்ரீ தானே, 500 ரூபாய் பணம் கேட்டாராம். அதுக்கு இவங்க வந்து அது ஃப்ரீ தானான்னு வந்து கேட்டாங்களா நிகிதா. அதுல வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில 100 ரூபா தான் கொடுத்துட்டாங்களா நிகிதா. இது ஒரு பெரிய விஷயமா வேற வந்து சொல்றாங்க. 9.5 பவுன் வந்து காணோம் அப்படின்றது அந்த பேட்டியில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எஃப்ஐஆர்ல எத்தனை பவுன் இருக்கு? 5 பவுன் வந்து இருந்திருக்கு. அதுல அவங்க முகத்தெல்லாம் வந்து மூடிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப யாருடைய அழுத்தத்துல அஜித்குமாரை தாக்குனாங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்னைக்கு வெளியான ஜூனியர் விகடன்லயும் மிஸ்டர் கழுகுலையும் அந்த பகுதியில் கூட வெளியாயிருக்கு. நிகிதாக்கு தலைமைச் செயலகத்துல முக்கியமான ஐஏஎஸ் கூட ஒரு நெருங்கிய நட்புல இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி காணோம் அப்படின்னு சொன்னதுனால, நகை காணோம்னு சொன்னதுனால அந்த ஐஏஎஸ் தலைமைச் செயலகத்துல இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட எஸ்பிக்கு கால் பண்ணி சொன்னாங்க. மாவட்ட எஸ்பி வந்து டிஎஸ்பிக்கு சொல்ல, டிஎஸ்பி தனக்கு கீழே இருக்கிற சிறப்பு படையை வச்சு விசாரிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. தனிப்படையை வச்சு தனியா போய் கடத்திட்டு போய் இப்ப அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுல என்னன்னா, நிகிதாவுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, ஒரு செக்யூரிட்டி நம்ம கூட வந்து சண்டை போடுறதா, நம்மளோட அந்தஸ்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் பிடிச்ச மாதிரிதான் நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியுது. அது 500 ரூபா கேட்டாரு, நான் 100 ரூபா தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய புகாரா வந்து பெட்டியில வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நிகிதாவையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப அந்த நகை எடுத்திருந்தாருன்னா அவ்வளோ ஏன் வழிய வந்து அவர் வந்து தாங்கிக்கணும், சொல்லிருக்கலாம்ல. அப்ப எடுக்கவே இல்லை, அப்ப காணாமே போகலையா, அப்ப அந்த நகை அங்க இல்லையாங்கிற ஒரு கோணமும் இப்ப வந்து பேசப்படுது. ஆமா, இன்னொன்னு அதுலயே வந்து அவங்க ஸ்கேன் பண்ண போறதுனால கலட்டணும்ன்றாங்க. அப்புறம் கோயிலுக்கு வரும்போது அதை போட்டிருக்கலாம், அதை போடல. 9.5 பவுன் வந்து திரும்ப வந்து ஸ்கேன் பண்ண போறப்ப போட்டுக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வேற அதுல சொல்றாங்க. திரும்ப நாங்க பேக் சீட்ல இருக்க நகையை எடுத்து நீங்க போட்டுக்குங்கம்மான்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு காணாம போனது தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா அவங்கள விசாரிக்கணும். நிச்சயமா. என்னன்னா, கோயில்ங்கிறது என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலட் பார்க்கிங் பண்றது, அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து அவங்க பண மோசடி பண்ணாங்கன்னு சொல்றாங்க, 2500 ரூபா காணோம்லாம் சொல்றாங்க. அவ்வளவு தூரம் அசால்ட்டா வச்சுட்டு ஒருத்தட்ட சாவி கொடுத்துட்டு போவாங்களாங்கிற ஒரு கோணமும் நார்மலா யோசிக்கிறப்ப, லாஜிக்கலா யோசிக்கிறப்ப நமக்கே வந்து தெரியுது. ஆமா, அந்த முன்னாடி நடந்த தகராறுக்கான ஒரு பழிவாங்கலுக்காக பொய் புகார் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கோணத்துல எல்லாமும் இதை வந்து விசாரிக்கணும் கண்டிப்பா. இப்ப என்னன்னா, 5 காவலர்கள் சிறையில் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மகனை இழந்த ஒரு தாய் வந்து தவிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. நிச்சயமா அதுக்கு வந்து நீதி கேட்கணும்னு தான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீதி வேணும் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது சொல்லியிருந்தாரு, தகவல் வந்தோடனே நான் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே பாசிங் வந்து போனாரு. நேத்து நைட்டு வந்து பெரிய கருப்பண்ணன் அமைச்சர் மூலமாக அஜித்குமாரோடைய அம்மா மாலதி கிட்ட வந்து போன்ல வந்து பேசியிருந்தாரு. நடக்கக்கூடாது, நடந்துருச்சுமா, சாரிம்மா, நிச்சயம் நாங்க நீதி வாங்கி தருவோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவருடைய சகோதரர்கிட்டையும் வந்து பேசினாரு. சகோதரர் விசாரி கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப அடின்னு அடிச்சாங்கலாம் அவர் சொல்றாரு. அது சொல்லாம உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோம், நாங்க பண்ணி கொடுக்குறோம், நடக்கூடாது வந்து நடந்துருச்சு, சாரி அப்படின்ட்டு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆமா, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் போன்ல பேசியிருக்காரு. ஒரு தாய் வந்து மகனை இழந்த இந்த கொடுமைங்கிறது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் தான். அதிமுக கடைசி வரையும் துணை நின்று நீதி வாங்கி தரும்லாம் அதுல பேசியிருக்காரு. அதே நேரத்துல அவர் வந்து இந்த சாரிமா அப்படின்னு சொல்லியிருந்தாருல முதல்வர், இதுதான் அலட்சியத்தோட உச்சம். அவங்க அரசு தான், ஸ்டாலினோட அரசு தான் கொலை பண்ணியிருக்குங்கும் போது சாரி கேட்கிறாரு, இவளுக்கு எப்படி கூச்சமே இல்லாம இதை பண்றாரு
அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துக்கு தைரியம் கொடுத்ததே அஜித்குமார் தான். அவரை கொன்னுட்டு தைரியமா இருங்கன்னு இந்த பொம்மை முதல்வர் சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்லாம் வந்து பதிவு போட்டிருந்தாரு. அதே மாதிரி நாங்க என்ன வேணா செஞ்சு தரோம்னு சொல்றாரு. திரும்ப அஜித்குமார் வந்து உயிரோட கொடுக்க முடியுமா நீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. நாங்க வழக்கு போட்டதுனாலதான் வந்து இப்போ இந்த நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சிபிஐக்கு வேற இதை வந்து மாத்திருக்காரு முதலமைச்சர். அவரோட காவல்துறை மேல அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எதிர்கட்சியில இருந்து வந்தாலும் அந்த சிபிஐக்கு ஏன் மாத்தினேங்கிறதுக்கு ஒரு காரணமும் முதல்வர் வந்து சொல்றாரு. இதுல வந்து எந்த சந்தேகமும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐக்கு மாத்திருக்கோம். காவல்துறையிலே தவறு நடந்திருக்கிறதுனால முழு ஒத்துழைப்பு தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அந்த அறிக்கையில சொல்றாரு. நிச்சயமா சிபிஐ விசாரணை ரொம்ப நேர்மையா நடைபெறணும். தலைமைச் செயலகத்திலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உத்தரவிட்டார்ல, அவரையும் வந்து விசாரிக்கணும். அது எப்படி எஃப்ஐஆரே போடாம ஒரு நபரை கூட்டிட்டு போய் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து அடிச்சு நீங்க துன்புறுத்தி கொலை வரைக்கும் நீங்க போவீங்க அப்படிங்கிறது பதில் சொல்லிதான் ஆகணும் அந்த அதிகாரியுமே. ஏன்னா இது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. காவல்துறை இவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, முதல்வர் கட்டுப்பாட்டுல. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாங்கிறது அப்ப யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னு நம்ம யோசிக்கணும்ல. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நேர்ல போய் குடும்பத்துக்கு ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற நிறைய கட்சிக்காரங்க அந்த குடும்பத்தினருக்கு போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அஜித்குமாருடைய சகோதரருக்கு வந்து அரசாங்க வேலையும் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதுக்கான அந்த நியமன ஆணையெல்லாம் வந்து இன்னைக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் போய் அங்க கொடுத்திருந்தாரு. அமைச்சர் பெரிய கருப்பனை பத்தி பேசுறப்ப அமைச்சர் ரகுபதி, முன்னாள் சட்டத்துறை அமைச்சரா இருந்தவர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த சாத்தான் குளமும் இதுவும் வேற வேற, அதை நீங்க ஒரே தட்டில் வச்சு பார்க்க கூடாது அப்படின்லாம் பேசுறாரு. ஆமா, இது அதோட மோசமானது இல்ல. ஸ்டேஷனை தாண்டி சட்டவிரோதமா கூட்டிட்டு போய் கடத்திட்டு போய் கொலை பண்ணிருக்காங்க. அதை சொல்ல வராதா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு. நாங்க அப்படிலாம் இல்ல நாங்க உடனடியா பாருங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். அந்த காவலருக்கு மேல எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்ப நாங்க சிறையில் அடைச்சிட்டோம். அவங்க வந்து நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் காவலர்களே அரெஸ்ட் பண்ணாங்க. அது வேற இது வேற அப்படிங்கிறாரு ரகுபதி. முதல்ல பேரம் பேசதானே போனாங்க, பெருசாக்க வேணாம் அப்படின்ட்டு திமுகல இருந்து ஆட்கள் போயிருக்காங்க. இதுக்கு நல்லா முட்டு கொடுக்குறாரு ரகுபதி. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேமுதிகல இருந்து நாங்க அங்க வந்து ஜூலை 5ஆம் தேதி நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் திருபுவனத்துலன்னு பிரேமலதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதிமுக சார்பாக அந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், அதே மாதிரி பாஜக சார்பாக எச் ராஜாலாம் ஒரு போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க, காவல்துறையை எதிர்த்து திமுக அரசை வந்து கண்டிச்சு. இதுல என்னன்னா, பாஜக நேத்து ஒரு போராட்டத்தை இங்க சென்னையில நடத்தினாங்க. எதுக்குன்னா, இந்த பிரச்சனை உச்சத்துல இருக்கும்போது அமித்ஷாவை ஆராசா முட்டாள்னு சொல்லிட்டாருன்னு அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறோம்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற நடந்துச்சு. சரி, திரும்ப இந்த வழக்குக்கே வந்தோம்னா, ஹென்றி திபேன் வழக்கறிஞர், சமூக ஆர்வலர், அவர் வந்து இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து பேசினவர் என்ன சொன்னார்னா, 44 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கொலையில கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது அப்படிங்கிறத நீதிபதியை வந்து ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்தாரு. இவங்க வந்து கூட்டிட்டு போய் அஜித்குமாரை மட்டும் இல்லாம அவரோட சகோதரரையும் வந்து 2 நாள் சட்டவிரோதமா கூட்டிட்டு சுத்தி இருக்காங்க. பல இடங்களுக்கு கூட்டு போய் ஒரு 4 இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. கடைசியா தான் இந்த மடப்புரம் கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சு நகை வந்து எங்க இருக்கு, இங்கதான் இருக்கான்னுலாம் கேட்டு கடைசியில் நகை கிடைக்கல அப்படிங்கிறதுனால பயங்கரமா அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதை பின்னாடி மிளகாய் பொடியெல்லாம் கண்ணில் தூவி இருக்காங்க, தண்ணி கேட்க கொடுக்காம இருந்திருக்காங்க. இது எல்லாமே கோயிலுக்கு பின்னாடி உள்ள அந்த கழிவறையில இருந்து பார்த்திருக்காரு ஒருத்தர். அந்த வீடியோ தான் நம்மளுமே பார்த்தோம். நீதிபதியுமே அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு அப்படிங்கிறத சொல்றாரு ஹென்றி திபேன். அதான் பாரு, அடிச்சது மட்டும் இல்லாம மிளகா பொடி கொடுக்குற அளவுக்கு எவ்வளவு கொடூரமா இருந்திருக்காங்கிறது தெரியுது. காக்கி சட்டி அவங்க போடவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. இந்த மனநல மருத்துவர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல மனநோயாளிகளுக்கு, அந்த பச்சை கலர் உடை, அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கொடூரமான மிருகங்களாவா இருப்பாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க. இந்த சமயத்துல இன்னொரு வீடியோ வெளியா இருக்கு. தேனியில வந்து தேவநாதப்பட்டின்னு இருக்கு. அங்க வந்து பொங்கல் சமயத்துல ரமேஷுங்கிற நபரை விசாரிக்கிறதுக்கு கூட்டி போயிருக்காங்க. எதுக்குன்னா, மது போதையில பிரச்சனை பண்ணிருக்கிறதா சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. அவரை போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கடி நடிச்சிருக்காங்க. இப்ப ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஆர்டி மூலமாகவே இந்த சிசிடிவி வச்சே வாங்கிட்டாரு இவரு. இப்போ அவர் வந்து பாருங்க இப்படிதான் காவல் நிலையத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே இப்ப பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு காவல் நிலையம் 2 காவல் நிலையங்கள் கிடையாது. தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் இருக்கிற பல காவல் நிலையங்கள்ல இப்படிதான் நடத்தப்படுறாங்க விசாரணை கைதிங்கிறது தெரியுது. இப்ப இதுல கொடுக்கறதுக்கு நீங்க யாராதான் நீதிமன்றம் இருக்குல்ல, சட்டத்தை இவங்களே கையில எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து சிசிடிவி காட்சிகள் வெளியானோன்னு இப்ப சொல்லியிருக்காங்க, நாங்க இதுல வந்து விசாரணை நடத்துவோம்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த
திருட்டு நகை அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நகை திருட்டு அப்படின்னு போய் புகார் கொடுத்தாலே அந்த புகாரை எடுக்காம நகையை கண்டுபிடிச்சோம்னா அவங்க ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணதுல போலீஸே பாதி எடுத்துக்கிட்டு இவ்வளவுதான் ரெக்கவர் ஆச்சுங்கிறது கொடுக்குறாங்க, புகாரே வாங்க மாட்டேங்கிறாங்கிறது நிறைய குற்றச்சாட்டு இப்ப வெளியே வர ஆரம்பிச்சு. ஆமா, இப்ப என்னன்னா தஞ்சாவூர்ல இது ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க நகை வியாபாரிகள் வணிகர்கள் எல்லாருமே சேர்ந்து. என்ன காரணம்னா அந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற ஒருத்தர் வந்து விசாரணை கூட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் திருடர்களை நாங்க பிடிச்சோம், அவங்ககிட்ட தான் வித்தணும்னு சொல்லியிருக்காங்க, 20 சவரன் நகை எங்ககிட்ட கொடுக்கணும், வழக்குல இருந்து விடுவிச்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப இதுல யார் கொள்ளையர்கள் நமக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? காக்கி சட்டை போட்டு சில காவலர்கள் வந்து சர்டிபிகேட் இருக்கிறதுனால அவங்களே வந்து ஒரு கொள்ளையரா மாறுற மாதிரிதான் நமக்கு தெரியுது இதை பாக்குறப்ப. கொள்ளையரா ரவுடியா என்னென்னவோ மாறிட்டு இருக்காங்க காவல்துறையில இருக்காங்க. அங்க மட்டும் இல்ல, கும்பகோணத்துலயும் இந்த மாதிரி 2 நகை வியாபாரிகளை பிடிச்சி பேரம் பேசிடுறாங்க காவல்துறை. இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் எனக்கு வந்து அந்த வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாவட்ட தலைநகர்ல ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நகை வியாபாரிகளை திருட்டு வழக்குல ஏதோ திருட இவங்ககிட்ட தான் வித்தேன்னு சொன்னதுனால அவங்களை பிடிச்சிட்டு வந்து பேரம் பேசுறது, சவரன் வந்து வாங்கிக்கிறதுன்னு தொடர்பே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கே வந்து தெரியுது இந்த வழக்குல அவங்களே நிகிதாவே சொல்றாங்க 9.5 பவுன் அப்படின்ட்டு. இப்ப காவல்துறையே 5 பவுன் எழுதுறாங்க எஃப்ஐஆர்ல. அதுவே ஒரு கட்டுக்கதையான ஒரு ரிப்போர்ட் நமக்கு தெரியுது. அதுல கூட போறேன் 5 பவுன் எழுதுறாங்க. அப்ப மீதி 4.5 பவுன் யாருக்கு? 4.5 பவுன் யாருக்கு ரெக்கவரி பண்ணா அவங்க எடுத்துக்குவாங்களாங்கிற கேள்வி நமக்கு வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எல்லா காவல் நிலையங்கள்லயும் சாமானியர்களை, ஆட்டோ ஓட்டுநர்களையோ இல்ல ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களோ கூட்டிட்டு போனா அடிச்சுதான் விசாரிக்கிறாங்கிறத நம்ம நிறைய பேர் இப்ப வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கேட்டிருந்தாங்க, இந்த பாத்ரூம்லாம் வந்து வழுக்கி விழுகிறது காவலர்கள் விழுக மாட்டாங்களா அப்படின்ட்டு. அதே தான் வந்து இப்ப திமுகவோட திருச்சி மாவட்டத்துல திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல வந்து டிஜிபி சார், இப்ப இந்த காவலர்கள் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கவங்க எல்லாம் வழுக்கி விழுவாங்களா இல்ல தப்பி ஓடிட்டாங்கிற நல்ல செய்தி எதுவும் சொல்லுவீங்களாங்கிற மாதிரி அவர் ஒரு நக்கல் தொனியில அவங்க எல்லாம் மனித மிருகங்கள்னு போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, சில மணி நேரங்கள்ல டெலீட் பண்ணிட்டாரு. அது காரணம் என்ன? அவங்க ஆட்சியை பத்தி அவங்களே விமர்சிச்சா சும்மா இருப்பாங்களா? மேலிடம் என்னப்பா நம்ம ஆட்சி எதிர்கட்சி விமர்சிக்கிறோமா, நீ விமர்சிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கு போல இருக்கு இருதயராஜுக்கு. இருதயம் இருந்திருக்குங்கிறது தெரியுது. ஆமா, அதெல்லாம் டெலிட் பண்ண வச்சுட்டாங்கிறதும் புரியுது. ஆனா என்னன்னா அந்த சம்பவத்தை நிச்சயம் தடுத்து நிப்பாட்டணும். ஜெய்பீம் படத்தை பார்த்தோம், அதுக்கு ரிவ்யூ சொன்னோம், இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்ட்டு உத்தரவாதம் கொடுக்கறது இல்லாம சொல்லல செயல்னு இருந்தா நல்லா இருக்கும். நீங்க ஜெய்பீம் சொன்னோன்னு சில விஷயம் ஞாபகம் வருது. போன அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு நிறைய பேர் கொந்தளிச்சிருந்தாங்க திரையுலகத்துல இருந்து, அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்கல்ல. இப்ப அவங்க படம் எல்லாம் ரிலீஸ் ஆகணும், அவங்க படத்துல நடிக்கணுமா நடிக்க கூடாதா? அப்ப திரைத்துறை வந்து திமுக கட்டுப்பாட்டுல இருக்கோ? அது மக்களுக்கே தெரியும், திமுகவுக்கும் தெரியும், நடிகர்களுக்கும் தெரியும். நுங்கம்பாக்கத்துல 8 வயது சிறுமிக்கு மயக்க ஊசி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு புகார்ல ஒரு எஸ்ஐ மேல புகார் கொடுத்திருந்தாங்க. ஆயுதப்படையில எஸ்ஐயா இருக்கிற ராஜு அப்படிங்கிறவர் மேலதான் இந்த புகார். ஆனா அந்த புகார்ல பெருசா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எஸ்ஐ ராஜு மேல. இப்போ எஸ்ஐ ராஜுவோட குடும்பத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பக்கத்துல தான் அவங்க வீடெல்லாம் இருக்கு, அவங்க அப்பாவே வந்து அடிச்சு துன்புறுத்தியிருக்காரு, நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதை பத்தின வீடியோ ஆதாரங்கள்லாம் கூட எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க இதை பத்தி சைல்டு ஹெல்ப்லைன்ல ஏற்கனவே புகார்லாம் அளிச்சிருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையில வந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நாங்க இந்த வழக்குல இருந்து வெளியே வருவோம்னு அவங்க குடும்ப தரப்பு சொல்றாங்க. ஆனா இந்த தரப்புல அவர் தான் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விசாரிச்சாதான் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மதுரை ஆதீனம் அவரை வந்து விசாரிக்கணும்னு காவல்துறை வந்து சம்மன்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கார் விபத்து நடந்தப்ப மதங்களுக்கிடையே ஒரு மோதலை ஏற்படுத்துற மாதிரி சில அவதூறை பரப்பிட்டாரு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அதில் தான் சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க, ஆஜராகலை. இப்போ திரும்ப ஜூலை 5ஆம் தேதி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆஜராவாரா அப்படிங்கிறது பார்க்கணும். மதுரையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடும் நடந்துச்சு. அங்கே வந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி அண்ணாமலை உள்ளிட்ட சிலர் வந்து பேசினாங்கங்கிற புகார் வேற கொடுத்துருந்தாங்க மதுரை காவல்துறையில். இப்போ அண்ணாமலை மேலேயும் இந்து முன்னணி தலைவர் நிர்வாகி ஒருத்தர் மேலேயும் வந்து 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு மதுரை போலீஸ். அப்பா எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க மதுரை போலீஸ். நடந்து முடிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. இப்பதான் பாயிண்ட் பை பாயிண்டா நோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது புகார் லேட்டா வந்துச்சா இல்ல இவங்களே ரொம்ப லேட்டா இருக்காங்களாங்கிறது தெரியல. உங்க சோப்பு ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யுது. அரசியல்வாதிகள் அப்படி வேலை செய்யும். அது ஏதாவது இங்க இருந்து அழுத்தம் வந்தாதான் அங்க தலைமைச் செயலருந்து அழுத்தம் வந்தா மட்டும் தான் வேலை செய்வாங்களா அவங்க? அது அரசியல்வாதிகளும் ஒரு மாதிரி வேலை செய்வாங்க காவல்துறை. இதே வந்து அப்பாவிகள்லாம் வேற மாதிரி வந்து வேலை செய்யாதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். அண்ணாமலையை பத்தி பேசுறப்ப இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த வழக்குல அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு.
ஞானசேகரனுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கால் அந்த டைம்ல கூட வந்து பேசியிருந்தாரு. இப்ப அண்ணாமலை இந்த வழக்குல விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எம்எல் ரவிங்கிற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி மனு தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஒரு அரசியல்வாதி சொல்றதெல்லாம் நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னா எத்தனை விசாரிக்கிறது நாங்க அப்படின்னு தள்ளுபடி வந்து பண்ணிட்டாரு. உயிரை பணைய வச்சு வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க, நிறைய வேலைகள் இருக்கு. அப்படி இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த பட்டாசு தொழிலாளர்கள் தான். விருதுநகர் மாவட்டத்துல மாசம் மாசம் ஒரு விபத்து வந்து நடந்துருது. இப்ப சின்ன காமன்பட்டியில பட்டாசு ஆலையில ஏற்பட்ட விபத்தின் காரணமாக 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5க்கும் மேற்பட்டவங்க ரொம்ப படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இறந்து போன குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நிச்சயம் பார்க்கணும். ஆமா, ஒவ்வொரு தடவையும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நிதி உதவி வந்து கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா இருக்கா, லைசன்ஸே வாங்காம நிறைய பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஆய்வு பண்றாங்களாங்கிறது தான் நமக்கு கேள்வியா வருது. நிச்சயம் வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணும்போது தான் தடுக்க முடியும். இந்த போதிய ப்ரிகாஷன்ஸோட இதெல்லாம் பண்ணாங்கன்னா நிச்சயம் விபத்து நடக்க வாய்ப்பே கிடையாது. அதிகாரிகள் ஏதாவது வாங்கிட்டு ஆய்வு நடத்திட்டோன்ட்டு மேம்போக்கா சொல்லிட்டு போறதுனால விபத்து ஏற்படுதுங்கிறத அங்க இருக்கிற பகுதி மக்களே சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த பட்டாசு தொழிற்சாலையில போய் வேலை செஞ்சாதான் இருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த பட்டாசு தொழிற்சாலையில போய் வேலை செஞ்சாதான் இருக்கு. டெய்லியும் உயிரை வச்சுட்டு தான் போயிட்டு வராங்க. நிச்சயம் வந்து தடுத்து நிப்பாட்டணும். ரொம்ப வருத்தமா தான் இல்லை இந்த செய்திகளை சொல்றப்பவே. அண்ணன் தம்பி விளையாட்டை கேள்விப்பட்டிருக்கோம். அப்பா மகன் விளையாட்டு. ஒருத்தரை சேர்த்தா அவர் வந்து நீக்குவாரு, அவரு நீக்கினா அவர் வந்து சேர்ப்பாருங்கிற மாதிரிதான் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க பாமகல. ஒரு கட்சியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்கல்ல அன்புமணி ராமதாஸும். இப்ப பாமக எம்எல்ஏ அருள் சேலம் மேற்கு மாவட்ட எம்எல்ஏவா இருக்காரு. அவர் கட்சியிலிருந்து நீக்கிறாரா அன்புமணி உத்தரவு வந்து போட்டிருக்காரு. கட்சியில இருந்தே தூக்குறாரா? ஏற்கனவே பொறுப்பு கொடுத்துருந்தாரு ராமதாஸ், இப்ப கட்சியிலிருந்தே நீக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். இப்ப டெல்லிக்கு வேற போயிருக்காரு. தேர்தல் ஆணையத்துல போய் சந்திச்சு அந்த பிஃபார்மோட அந்த கையெழுத்து அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்க போயிருக்காராம். அதுக்கு முன்னாடி பன்ருட்டி ராமச்சந்திரன் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனதாகவும் ஒரு தகவல். ஏன்னா 93 இதே மாதிரி பாமக எம்எல்ஏ ஆனாரு பன்ருட்டி ராமச்சந்திரன். அப்புறம் நான் தான் கட்சியோடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி பன்ருட்டி ராமச்சந்திரன் பிரச்சனை பண்ணார் அந்த சமயத்துல. அவருடைய ரூட்டே தான் இப்ப இவர் எடுக்கிறாருல்ல. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. அதனால அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு அப்ப எல்லாம் நீங்க எப்படி டேக்கிள் பண்ணீங்க அப்படின்னு ஆலோசனை வாங்கிட்டு போயிருக்காராம். ஆனா ஆலோசனை பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்ப ஜெயிச்சாரா? இல்லையே. இல்ல, ஆனா வந்து இப்ப இவர் நான் ஜெயிப்பேங்கிற மாதிரிதான் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. என் பக்கம் தான் எல்லாரும் இருக்காங்கன்ட்டு. சரி, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, தாவேக்கால அந்த கொடி பிரச்சனை, கொடியில வந்து யானையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பகுஜன் சமாஜ் வந்து உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல நாளைக்கு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யானை இருக்கலாமா கூடாதாங்கிற தீர்ப்பு நாளைக்கு வருது. பிரதமர் மோடி திடீர்னு தமிழை ட்வீட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஏதாவது திருவள்ளுவர் தினமா இல்ல பாரதியார் தினமா திடீர்னு தமிழை ட்வீட் பண்றாரு அப்படின்னு பாக்குறப்ப தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மகத்தான செய்தி நேர போட்டிருந்தாரு கேப்ஷன்ல. ஆஹா, ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா நிதியெல்லாம் விடுவிக்கிறாரா போட்டு பண்ணியிருக்காங்க. பரமக்குடி டு ராமநாதபுரம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலையா மாத்த போறாங்கன்னா அந்த NH 87. அதுக்கு வந்து ஒரு 1800 சொச்சம் கோடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு நற்செய்தி வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. ஆமா, அவர் ராமேஸ்வரத்துக்குலாம் வந்துட்டு போனார்ல இப்போ தேர்தலுக்கு முன்னாடிலாம் பார்த்திருக்காரு. இதுக்கு ஒரு திட்டம் வேணும்னு பார்த்துட்டு அந்த விஷனை வந்து அங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். இதனால வந்து சுற்றுலா மேம்படுங்கிறாங்க, பொருளாதாரம் மேம்படுங்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்லாம் சொல்றாங்க. ஓகே, கிடைக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால இந்திய பிரதமருக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழ்ல ட்வீட் போட்டிருக்காரு. அது அவரோட அட்மின் படிச்சு மோடிக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். டேக் பண்ணி போட்டிருக்காரு. மோடியை பத்தி பேசணும். இப்ப மோடி வந்து கிளம்பி போறாரு வெளிநாட்டுக்கு. 8 நாட் பயணமா போறாரு. 2 கண்டங்களுக்கு போறாரு, 5 நாடுகளுக்கு போறாரு. 2 கண்டங்கமா? யாருக்கு? இல்ல, கான்டினென்ட்ஸ் சொல்ல வந்தேன். அது வந்து கானா, ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, அப்புறம் வந்து அர்ஜென்டினா, தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, அந்த நாட்டோட பேர் ஒரு சின்ன தீவு நாடுன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் போறாரு. டோட்டலர் இருப்பா. ஜி வந்து டீ டோட்டலர் தான். அங்கெல்லாம் போறாரு. அங்கெல்லாம் போயிட்டு நமீபியாக்கெல்லாம் போறாரு. போய் வரும்போது ஒரு 2-3 விருதோட வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். விருதோட வருவாரு. இதே ஏதாவது இக்கட்டான சூழ்நிலைலாம் யாருமே ஆதரவு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஆனா வந்து வேற ஒரு வகையில மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்மலாம். எதுனா இந்த வரி, ஜிஎஸ்டி வரி, அதுல வந்து
போன அந்த ஜூன் மாசத்துக்கான எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க. போன மாசத்தோட இந்த மாசம் ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, 8% தான் அதிகமாக வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. போன ஜூனை விட இந்த ஜூன் 1.85 லட்சம் கோடி வந்து வந்திருக்கிறாமா. ஸோ வந்து இது 2 லட்சம் கோடியை தாண்டிக்கிட்டு இருந்தது, இப்போ சடனாக 2 லட்சம் கோடிக்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்லையும் மத்திய அரசு இருக்கு. வடிவேல் சொல்லதான் ஞாபகம் வருது, இந்த கலெக்ஷன் பத்தாதேடா. நம்ம சோதான் அந்த அது வேறையோ, நம்ம சோதான் நல்லா இருக்காதேடா அது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா தான் சொன்னேன். அதை அடுத்து அது அடுத்து வந்து நட்டா, ஜேபி நட்டா தான் இப்ப வந்து தேசிய தலைவரா இருக்காரு. அவரை வந்து மாத்துவாங்களா இல்ல அவருக்கே அடுத்த எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா பல மாநில தலைவர்களையும் மாத்திட்டாங்க. ஃபைனலா தேசிய தலைவரை தான் மாத்தணும். அதுல இவரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலன்னா வேற 3 பேர் வந்து போட்டியில இருக்காங்களாம். ஒருத்தர் வந்து சிவராஜ் சிங் சவுகான், அவர் வந்து மத்திய அமைச்சரா இருக்காரு, வேளாண் துறை அமைச்சர். அதே மாதிரி இன்னொருத்தர் தர்மேந்திர பிரதான், கல்வித்துறை அமைச்சர். இல்லைன்னா வந்து முன்னாள் ஹரியானா முதல்வராக இருந்த மனோகர் லால் கட்டார். இவங்க 3 பேர்ல ஒருத்தவங்களை கூட நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. தொடர்ந்து காசால இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இனப்படுகொலை தான் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று மட்டும் 74 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக் மூலமா 30 பேர் இறந்து போயிருக்காங்க. துப்பாக்கி சூட்டு மூலமாக இன்னொரு 23 பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லாமே எந்த விதமான ஒரு சைரன் எழுப்புறது, எந்த விதமான ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்தாம தாக்குதல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 56,000 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆமா, இதுல ஒரு நாளுக்கு 50, 70ன்னு இப்படியே கொலை பண்ணிட்டே போனா இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. இப்பதான் டோட்டலா இப்போ மொத்தமா கொண்டா தெரிஞ்சு போயிடும். உலக நாடுலாம் கத்துவாங்க, இது இவ்வளவு பேரை கொள்றீங்க அப்படின்ட்டு. டெய்லி ஒரு டார்கெட் வைக்கிற மாதிரி வந்து டெய்லி 30 பேர் 40 பேர் 50 பேர்னு கொண்டுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலக தலைவர்கள். மெச்சூரிட்டி என்பது நம் கதையின் வில்லன் நாம் தான் என்று உணர்வது. எனக்கு மெச்சூரிட்டிங்கிறது என்ன தெரியுமா தோணுது, உண்மையாலுமே ஒருத்தர் காயப்படுவாருன்னு தெரிஞ்சதுன்னு அதை சொல்லாம இருக்கிறதா மெச்சூரிட்டின்னு எனக்கு தோணுது. உண்மையான மெச்சூரிட்டின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம், மெச்சூரிட்டி ஆகிறோம். சேலரி வந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுறதும் அடுத்த நாளே இஎம்ஐ எடுத்துடுவாங்கன்னு வருத்தப்படுறதும் ஒரே ஆளா? எங்கடா அதுக்குள்ள 6 மாசத்தை காணோம். 2025 வேகமா ஓடுதுன்றாங்க. திமுகவுக்கு எதிராக அனைவரும் ஓரணியில் சேர வேண்டும், நயினார் நாகேந்திரன். பல அணிகளா பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவுக்கு தானே இந்த அறிவுரை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அதிகாரி உத்தரவு போடுவாராம். அப்புறம் எஸ்பி இன்னொருத்தருக்கு உத்தரவு போடுவாராம். டிஎஸ்பி வந்து அவர் கீழே இருக்கிற ஒரு படையை அனுப்பிவிடுவாராம். ஒரு அப்பாவை வந்து கொல்லப்படுவாராம். இது காவல்துறை மந்திரி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாரிமான்னு வந்து கேட்பாராம். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. அவருடைய துறையில் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியலங்கிறதா நமக்கு தெரியுது. இப்போ இன்னொரு வீடியோ காட்சி வேற நீங்க பார்த்தோம் தேனியில. ஆமா, வீடியோ வெளியானது இந்த 2 சம்பவம். ஆனா ஏகப்பட்ட சம்பவம் காவல்துறைக்குள்ள இப்படி நடக்குதுங்கிறது தெரியும். பாதிக்கப்பட்ட பல பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கதான் என்ன சொன்னாங்க, ஆட்சி வரதுக்கு முன்னாடி எங்க ஆட்சி அப்படி நடக்கவே நடக்காது, காவல்துறை நாங்க வந்து சீர்படுத்த போறோம், அவங்களுக்கு வந்து மனப்பக்குவத்தை நாங்க சொல்லிக் கொடுக்க போறோம்லாம் எடுத்தாங்க. என்னாச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லை. அவரோட கண்ட்ரோலே இல்லைன்னு தெரியுது. ஸ்டாலின் கண்ட்ரோலே எதுவுமே இல்லைன்னு தெரியுது. ஆமா, டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அவர் இங்க பிரச்சாரம் பண்ணி இருக்காரு. ஆனா காவல்துறை ஸ்டாலினுக்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாங்கிறது தான் கேள்விங்க. நிச்சயமா கரெக்டா சொன்னீங்க வரும். அதனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற விருது வந்து ஸ்டாலினுக்கு இன்னைக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.